எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரையின் போது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி இதுதான் பிள்ளையார் சொல்லி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? அவருக்கு அந்த முதலமைச்சர் கனவு இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அவருக்கு இன்னும் போகலை. யார் செத்தா என்ன, நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். பத்திக்கெல்லாம் குடிப்பு இருக்குது. அவங்க ஓட்டெல்லாம் போட்டு என்ன மந்திரி ஆகிடுவேன். வெக்கமா இல்லை? ஒரு அதிமுக ஒரு பேரை வச்சுக்கிட்டு நேற்று முளைச்ச ஒரு கட்சியை உன்னை காப்பாற்றுன்னு சொல்றியே, இதுக்கே உன்னை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லு, தலையே அடிச்சுக்கிட்டு அழுக வேண்டியதாரு. சீமான்னு ஒரு ஆளை பற்றி இப்போ நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுறது. முதல்ல எல்லாம் வந்த உடனே சீமானுக்கு சொன்னார் பார்த்தீர்களாம். நீங்கள் சீமானை பற்றி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு யாருக்காங்க? அம்போடு தூக்கி தெருவில் எரிஞ்சு புதைக்கப்பட்ட இடத்துல புல்லு கூட முளைச்சு அந்த ஆள் அப்போ தாலி. இன்றைக்கி விஜய் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரே கட்சியினுடைய தொழிலாளர் அணி, மாணவர் அணி அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இது ஒரு அணி. பாஜகவினுடைய விஜய் அணி, பாஜகவினுடைய பழனிசாமி அணி, பாஜகவினுடைய சீமான் அணி, பாஜகவினுடைய அன்புமணி அணி, இப்படியெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. பாஜக தான் அத்தனை பேர். இதில் என்ன கூட்டணி சேர்றது? அவங்க தானே உருவாக்கியிருக்காங்க. இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரையின் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறந்துருந்துருக்குது. 2 கொடி பறந்துருந்துருக்குது. அதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறேன்னா, பார்த்தீங்களா கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி இதுதான் பிள்ளையார் சொல்லி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? அவருக்கு அந்த முதலமைச்சர் கனவு இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு இன்னும் போகலை. யார் செத்தா என்ன, நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். பத்திக்கெல்லாம் குடிப்பு இருக்குது. அவங்க ஓட்டெல்லாம் போட்டு என்ன மந்திரி ஆகிடுவேன். எதை பார்த்தாலும் மந்திரி ஆகிடுவேன். நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்காரு. வெக்கமா இல்லை? ஒரு அதிமுக ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த சின்னத்தையை வச்சுக்கிட்டு அந்த கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ நேற்று முளைச்ச ஒரு கட்சியை உன்னை காப்பாற்றுன்னு சொல்றியே, இதுக்கே உன்னை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லு, தலையே அடிச்சுக்கிட்டு அழுக வேண்டியதார். இப்படி ஒரு தலைமை. அதையும் அப்படி பார்க்குறீங்க? ஒரு வலுவான கட்சி உள்ள சேருதுன்னு அப்படி பார்க்கலாம். இவர் கேட்குறாருங்க, அவர் சொல்லலையே, விஜய்னு சொல்லலையே. வெக்கக்கேடு இதுதான். இப்படி நீங்கள்லாம் ஏற்றி விட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பேச இந்த ஓனரெல்லாம் கேட்டுக்க வேண்டியிருக்குது. எங்கள் மாதிரி ஆளுங்க இதையும் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்குது. இப்படி தாங்க, இப்படியெல்லாம் ஏற்றி விட்டு தான் விஜயகாந்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துனீங்க. சீமான்னு ஒரு ஆளை பற்றி இப்போ நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. முதல்ல எல்லாம் வந்த உடனே சீமான் இதை சொன்னார் பார்த்தீர்களாம். நீங்கள் சீமானை பற்றி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு யாருக்காது? அம்போடு தூக்கி தெருவில் எரிஞ்சு புதைக்கப்பட்ட இடத்துல புல்லு கூட முளைச்சி போச்சு அந்த ஆள் அப்போ தாலி. இன்றைக்கி விஜய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வேற ஒரு ஆள் வந்தானா முடிஞ்சு போச்சு. விஜய் கதை அதை தான். விஜய் பார்த்துக்கப்பா, சீமானுக்கு என்ன கதையாச்சோ அது தான். ஊடகங்கள் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கோ. அவ்வளோதான் சொல்ல முடியும். விஜய் தனிப்பட விஜய் நம்ம மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன். அவர் மீள முடியாத சிக்கலில் அவர் சிக்கிக்கிட்டு இருக்கார். விஜய் ரசிகர்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறது தான், விஜயை ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து இந்த மீடியாக்கள் பிடியிலிருந்து அவரை காப்பாற்றுங்க. ஏற்றி விடுறாங்க. விஜயகாந்தை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க, சீமானை கொண்டு போய் போச்சு விட்டாங்க. அடுத்தது விஜய்கிட்ட வந்திருக்காங்க, ஜாக்கிரதையாக இருக்குது. விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது அவ்வளோதான். எதுக்கு எடுத்தாலும் ஏன் டெல்லிக்கு போகிறாரு? என்னத்துக்கு அமித்ஷா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு? யார் போய் பேசி? 2 பேரும் தான். விஜய் போய் பேசுகிறாங்க. விஜய்க்கு ஆபத்துன்னு உடனே ஹேமா மாலினி வர்றாங்க. யார் அவங்க? அண்ணாமலை வர்றாருங்க, நயனார் நாகேந்திரன் வர்றாருங்க. தமிழ்நாட்டில் அவரை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே கூட்டம் அவங்க தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் பேசலையே. அவங்க சினிமா துறையை சேர்ந்தவங்களும் அவரை கிண்டல் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி அத்தனை பேர் நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க. அவங்க துறையில் சேர்ந்தவங்கள அந்த ஒரு ஒரு பாடகி, அந்த பொண்ணு பேர் என்ன, சுசித்ரா வேணுமா? சுசித்ரா. அந்த பொண்ணு பேசுது. இந்த அவங்க பாஜக ஆளுங்க அவங்கெல்லாம் அவங்கள ஏற்று பேசுகிறாங்க. சினிமாக்காரர்கள் அத்தனை பேர் ஏற்று பேசுகிறாங்க. பிரபல விசாகா கமிட்டி ஆட்கள்லாம் ஏற்று பேசுகிறாங்க. அப்படி இருக்குது ஒரு நிலைமை. கூட்டணியில் இழுக்க வேண்டியதில்லை. கூட்டணியே கிடையாதுங்க. ஒரே கட்சிக்கு வேறு வேறு பேருங்க, அவ்வளோதான். இப்போ அதிமுகவில் 5-6 பிரிவு உண்டு. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், அது ஒரு தலைவராக இருப்பாங்க. அனைத்துலக ஜெயலலிதா ரசிகர் மன்றம்னு போட்டு இந்த மாதிரி பேர் வச்சு கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தலைமை பதவி கொடுக்கறதுக்காக கிளைக்கழகங்களாக வச்சுருப்பாங்க. ஒரே கட்சியினுடைய தொழிலாளர் அணி, மாணவர் அணி அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இது ஒரு அணி. விஜய் அணி, பாஜகவினுடைய விஜய் அணி, பாஜகவினுடைய பழனிசாமி அணி, பாஜகவினுடைய சீமான் அணி, பாஜகவினுடைய அன்புமணி அணி,
இப்படியெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. பாஜக தான் அத்தனை பேர். இதில் என்ன கூட்டணி சேர்றது? அவங்க தானே உருவாக்கியிருக்காங்க. அதை தான் முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து விஜயை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தனியாக இருக்கிற மாதிரியே, அதுவும் இல்லாமல் விஜய் தலைமையாக இருக்கணும். நாங்கள் யாரையும் கூட்டணிக்கு இழுக்க தயார், பாஜக எங்களுக்கு தேவையில்லை, அதிமுக எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் விஜய் தான் தலைமை வேட்பாளராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லியிருந்துருக்காங்களே. அப்போ அதெல்லாம் என்ன? யார் சொன்னது? விஜய் தான் சொன்னது. விஜய் தாவேக்கா அதுதான் சொல்லுது. எப்போ சொன்னார்? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் விஜய் தான் தலைவராக இருப்பார்னு சொன்னாங்க. அது ஒரு விஜய் தலைவர்னு யாருமே சொல்லலை. கட்சியை நடத்தி கத்திக்கிட்டு இருந்தார், தெருவா கத்திக்கிட்டு இருந்தார், லோன்னு கத்திக்கிட்டு இருந்தார். விஜய் தலைவர்னு சொல்லவே இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க விஜய் தான் தலைவர். அந்த மாநாட்டில் தான் சொன்னாங்க. ஆக அது வரலாம் அவங்க விஜயை பயன்படுத்தி தூக்கி எறிகிறதா தான் இருந்திருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் விஜய் தலைவர். இப்போ தான் அவருக்கு அந்த தலைமை பதவியை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன அர்த்தம்? அமித்ஷா யாரை முடிவு எடுக்கிறாரோ அந்த நேரத்தில் விஜய் இல்லாமல் கூட போகலாம். ஒருவேளை இவங்க வெற்றி அடைஞ்சா அமித்ஷா பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா, அமித்ஷா எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடு? பழனிசாமியை அமித்ஷா சப்போர்ட் பண்ணுறாரு. தொண்டு செய்யும் அடிமை. எந்த சுதந்திரமும் அவர் பதவியில் என்ன உட்கார வச்சுருக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேங்கிற ஆள் அவர். அது மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீட் தேர்வு கொண்டு வரீங்க, நான் நிறைவேற்றுறேங்க. ஜிஎஸ்டியை நான் போடுறேங்க. பாஜக ஆடுற மாநிலத்தில் கூட அதை அக்செப்ட் ஆகல. முதல்ல நிறைவேற்றினது பழனிசாமி. ஸ்டெர்லைட் ஆலையை அவனுக்கு கொடுக்கணும், நான் கொடுத்துட்றேங்க, நீங்கள் என்ன? அப்படிப்பட்ட அடிமை அவர். அதனால தான் பழனிசாமி எல்லா பெரிய தலைவர்களை ஏற்றுக்கிறதுக்கு காரணம், இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் கூட சூடு சோர்ணை எதுவுமே இல்லாமல் சொன்ன பேச்சை கேட்குற ஒரு அடிமை பழனிசாமி மாதிரி யாரும் கிடைக்கவே மாட்டாங்க. அதனால தான் பழனிசாமிக்கு மரியாதை. சரி, இப்போ உங்கள் 3 பேருமே ஒரு கூட்டணியே இருக்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம். அப்படி ஒருவேளை ஆச்சு அப்படின்னா அது திமுக அதை பார்த்து பயப்படுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, நாங்கள் எப்போ பாஜக கூட்டணியில் சேர்ந்துட்டோமோ அப்போவே திமுகவுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நேத்தா சொல்கிறாங்க, 57ஆம் வருஷம் அவங்க தேர்தலில் நின்றுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஒரே சின்னத்தோட 70 வருஷமாக தேர்தலில் நிற்கிறது 2 கட்சி. ஒன்று கம்யூனிஸ்ட்டு, இன்னொன்று திமுக. உதயசூரியன் சின்னம் தான் இன்றைக்கி வரணும். அண்ணா திமுகன்னு அவர் பிரிச்சுக்கிட்டு போனார். அது காண இன்னைக்கு எம்ஜிஆர் கொண்டு போன இன்னைக்கு எங்கே இருக்குது? சின்ன இருக்குதுல்ல, ரெட்டையில இருக்குது. ரெட்டையில 10 தோல்வி பழனிசாமின்னு ரெட்டை இலையவே மக்கின இலையா பண்ணி குப்பை இலையா பார்த்துற புண்ணியாவதி அவர். கடைசி 3 எலெக்ஷன் நிற்காமே போனவர். இவரை கண்டு திமுக பயப்படுதுன்றார். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாட்டு அரசியலில் திமுக எடுத்து தாங்க இவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷாவிலிருந்து அத்தனை பேர் திமுகவை கண்டு நடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் யார் காலிலையும் விழுவுறாரு அமித்ஷா. விஜய் காலில் விழுவுறாரு, பழனிசாமி காலில் விழுவுறாரு, செங்கோட்டையன் காலில் விழுவுறாரு. அமித்ஷா ஸ்டாலினை கண்டு பயந்து நடுக்கிக்கிட்டு விழுவுறாரு. அதுதானே உண்மை. அந்த ஒரு கட்சியை ஏற்றுக்கிட்டு தானே இவ்வளோ வேலை பார்க்குறீங்க. இவ்வளோ மீடியாக்கள் இவ்வளவும் நீங்கள் அவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்துருக்கீங்களே. அதுலேருந்து தெரியல திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஞானேஸ்வர் கருணை இல்லைன்னா உங்கள் கதி என்ன ஆகுன்னு பார்ப்போம். திமுக அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு, ஒரு லுக் அவுட் நோட்டீஸை வாங்கி அவரை கைது பண்ணி உள்ளே கொண்டு வரலாம்ல, ஏன் இன்ன வரைக்கும் அது பண்ணவே இல்லை? ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்குதுங்க. இதை வச்சு இப்போ விஜயை கைது பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அன்னைக்கு இதை விட கள்ளக்குறிச்சியில் இவங்களை பார்க்குறதுக்கு போனபோது அப்போ ஒன்றும் கூட்டம் ஒன்றும் பெருசாக வரலையே. அவளுக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் பண்ணுறது திடீர்னு எப்படி வந்தது? அன்றைக்கி யாரும் வரலையே. அன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ தான் போனார். அன்றைக்கி இத்தனை பேர் வரலையே. சாதாரணமாக போய் பார்த்தாரு, பேசிட்டு வந்துட்டார். அந்த நீட் தேர்வில் எடுத்த அந்த அனிதா இதுக்கு போனார், போய் பார்த்தாரு, வந்துட்டார். என்ன கூட்டம் வந்தது? ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்ட அப்போ என்ன அவர் வந்தது கூட தெரியாது யாருக்கும். ரஜினிகாந்த் வந்தது தான் தெரியும், இவர் வந்தது யாருக்குமே தெரியாது. அரசியல் கட்சி வச்சுருந்தார். அப்போ வராத கூட்டம் இப்போ எப்படி வருது? ஏன்னா தேர்தல் நெருங்குது, இவரை தூக்கி பிடிக்கிறாங்க, அரசை தூக்கி பிடிக்குது. கைது பண்ணால் இதை வச்சு அடுத்த கலவரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால தான் பேசாமல் இருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் இன்னொரு பவன் கல்யாணம் உருவாக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? முரசொலி மாறக்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, டெல்லியில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்களே, நீங்கள் ஏன் பிரதம மந்திரிக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா?
இந்த பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், என் உயரம் எனக்கு தெரியும்னார். இதெல்லாம் ஏற்றி விடாதன்ட்டார். அவங்கெல்லாம் சீசன்டு பாலிட்டிஷியன். தம்பி பாவம் என்ன பண்ணுவார், மிரட்டலுக்கு பயந்துட்டு வந்து நிற்கிறாரு. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை, இன்னொரு பக்கம் உளவுத்துறை, 2 பக்கம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. சொன்னதை கேட்க வேண்டியதாக, எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் சொன்ன மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. அது ஒரு யாராவது வந்து இந்த சினிமா டைலாக் பேசுவாங்களா? சிஎம் சார், சிஎம் சார் என்னை பழி வாங்க விடுங்க, என்னை வாங்குங்கள், என் மக்களை விட்டு விடுங்கள். ஏன்னா அதான் சீமான் கேட்டார். சினிமா கிளைமேக்ஸில் வர்ற மாதிரி பேசுகிறாரு. அது இன்னும் அதை விட்டு அவர் வெளியே வரல. சிரிப்பு கடை, நகைப்பு கடை வருது. மூஞ்ச சோகமாக வச்சு ஒருத்தர் கேட்குறாரு, இந்த நடிப்பில் பாதி காட்டியிருந்தாங்க நல்லா நடிகர் பேர் வாங்கியிருப்பேம்மா அப்படின்னா. சினிமாவில் காட்டலையாது. ஓகே, இது வந்து வரலட்சுமிக்கு எடுத்து நிற்கிற சர்க்கார் படம் இல்லை. இது அவருக்கு தெரியணும். பட் அவர் மேலே எனக்கு அடுத்தா பாருங்க, பணைய கைதியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. காப்பாற்றுங்க, அவரை காப்பாற்றுங்க. அதான் சொல்கிறேன். இல்லை, கரூரில் இப்போ போய் சந்திக்க போகிறேன்னா சொல்கிறாரு. அனுமதியெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிபந்தனைகள்லாம் படுபயங்கரமாக இருக்குது அப்படின்னு இருக்க. இல்லை, ஒரே வழி தான் இருக்குது. அவர் கேட்ட நிபந்தனைலாம் பார்த்தேன். ஒரு கூண்டு வண்டியில் போட்டு பூரா மூடி அவரை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துடுங்க. அதான் வழி. ஏன்னா இவர் வந்தால் மக்களுக்கு ஆபத்துங்கிறது அவரே ஒத்துக்கிறார். நான் வந்தால் மக்களுக்கு ஆபத்துங்கிறாரா? அப்படி இதுக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் நடக்காது, இப்போ நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? பின்னணியில் ஆர்எஸ்எஸ் ஜாக்கிரதையாக இருக்கு. ரொம்ப சேவா பிள்ளை பண்ணுறாரு. வெளியில் வரலீங்களே, சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவரால் வர முடியலையே. எதை தான் நீங்கள் மீடியாக்கிட்ட தான் அவரை காப்பாற்றி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட தான் ஒன்றுமே காணுமே. மாட்டிக்கிட்டாரு, முழிக்கிறாரு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கதையில் வந்தமைக்கு நன்றி சார்.